பாஜகவுக்கு எதிராக களத்தில் இறங்கிருச்சா தாவேகா. ஆனால் உடனே யூட்டனும் போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் யூட்டன் போட வச்சிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுக்கிறார். திமாக்கி நக்சல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அரசுக்கு எதிராக சில பேர் தூண்டி விடுறாங்க, அவங்களை நம்ம தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். அது மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுது. திமாக்கி நக்சல் அப்படிங்கிற ஒரு இயக்கமே உருவாகி லட்சக்கணக்கான பின்தொடர்பாளர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு செய்தியில் பார்த்துருப்போம். அதற்கு எதிர்வினை அப்படிங்கிறது பாஜக ஆளும் மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் ரொம்ப வேகமாக இருக்குதா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி உண்டாகிருக்குது. பெருவாரியான இளைஞர்கள் வாக்குகளால் மட்டுமே வெற்றி பெற்ற தாவேகா நீங்க ஓட்டு மட்டும் போட்டா போதும், அரசியல் பேச வேணாம் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்குக்கு வந்துட்டாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தேடும் விதமாக தான் இந்த வீடியோ அமைய போகுது. வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து. பாஜகவுக்கு போட்டியாக தாவேகா களத்தில் இறங்கிருச்சு. அது எதுக்கு மாணவர்கள் தடுக்கணும், எதுக்காக தாவேகா அரசு யூட்டன் போடணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல ஒரு சுற்றறிக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க தாவேகா தரப்புல இருந்து. அது என்னென்னு படிக்கலாம், முழுசாக படிக்கிறேன். அதாவது இடதுசாரி கட்சிகள் மற்றும் தமிழ்நாடு காக்ரோச் ஜனதா கட்சி நடத்தும் போராட்டங்களில் மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆகிய துறைகளுக்கிடையே துறை இடைத்தொடர்பு மற்றும் ஒருங்கிணைந்த கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் இடதுசாரி கட்சிகள் மற்றும் தமிழ்நாடு காக்ரோச் ஜனதா கட்சி நடத்தும் போராட்டங்களில் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் உரிய ஒருங்கிணைந்த கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை விவரத்தை உடன் இவ்வலுவலகத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது மிக அவசரம் அப்படின்னு போட்டு அனுப்புறது யார் அப்படின்னா கல்லூரி கல்வி ஆணையர் அப்படிங்கிற பேர்லேருந்து வந்திருக்கு. இதுதான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்பாக சில விஷயங்கள் நடக்குது. குளிச்சலியம்பாறையில் வட்டாட்சியர் ஒருத்தர் விஓக்களுக்கு ஒரு ஆர்டர் போடுறார். என்ன ஆர்டர் போடுறார் அப்படின்னா, கம்யூனிஸ்டுகள் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களோட இப்போ என்ன நிலையில் இருக்கிறாங்க, அவங்களோட அட்ரஸ் என்ன, அவங்க புகைப்படம் என்ன அப்படிங்கிற வகையில் சேகரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுற்றறிக்கையை விடுறாரு. அதைத் தொடர்ந்து இது போன்ற ஒரு அறிக்கை விடுது. திருவாரூர் பல்கலைக்கழகத்தில் மாணவர் பட்டமளிப்பு விழா நடக்குது. அப்போ ஒரு மாணவர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் இந்த பட்டம் பெறுவதற்காக காத்திருக்கிறார். அப்போ இந்த பட்டம் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்திய குடியரசு துணைத் தலைவர் கொடுக்குறார். ஸோ அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்திவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாவட்ட தலைவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு அருகிலேயே ஒரு மப்டி போலீஸ் ஒருத்தர் அமர்ந்திருக்கிற வீடியோ நம்மளால் பார்த்துருப்போம். இது போன்ற விஷயங்களை எதை காட்டுது? ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி நமக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா போராட்டத்தை தூண்டுறாங்க, நம்ம மக்களை பிரிக்கக்கூடிய வேலையை பார்க்குறாங்க, அவங்களை கண்டுபிடிச்சி தனிமைப்படுத்தணும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் பேசுகிறார். திமாக்கி நக்சல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அது மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துது. நான் எதிர்க்கிறது கேள்வி கேட்டாலே நாங்கள் நக்சலா அப்படிங்கிற கேட்டுட்டு அவங்க மிகப்பெரிய ஒரு மாணவர் இயக்கமாக மாறுறாங்க. சோசியல் மீடியாக்களில் லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் ஆகுறாங்க. மீம்கள் மூலமாக தொடர்ந்து பாஜக விமர்சிக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதை தடுக்கக்கூடிய நடவடிக்கையும் நிறைய பாஜக தரப்புலேருந்து பண்ணுறாங்க. ஸோ அதன் மையக்கரு என்ன? எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது, கேட்டால் நீங்கள் நக்சலைட் அப்படிங்கிற முத்திரை குத்தி நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீங்க அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த ஒரு இதாக எடுத்துக்கலாம். அதே இது இங்கே கொண்டு இங்கே முயற்சி பண்ணி பாருங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குது? ஆகஸ்ட் 14ஆம் தேதி சுற்றறிக்கை வருது. மாணவர்கள் எந்த ஒரு போராட்டத்திலும் கலந்துக்கூடாது. ஏன் கலந்துக்கூடாது? மாணவர்களுக்கு அந்த உரிமை இல்லையா? அரசியலமைப்பே என்ன சொல்லுது அப்படின்னா, கூட்டம் கூடும் உரிமையோ தன்னுடைய ஜனநாயக உரிமை, அதாவது போராட்டம் என்பது நம்மளுடைய டெமோக்ராட்டிக் ரைட்ஸாக இருக்குது. எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது மாணவர் என்பதற்காக இல்லை அப்படின்னு போயிருமா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்குது. பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களுக்கு கூட இந்த விஷயம் அப்படிங்கிறது அவ்வளவு ஓப்பனாக பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. ஒரு அட்டாட்சியர் ஓப்பனாக நீ கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் யாரெல்லாம் இருக்காங்க அவங்க லிஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்பாரா? அப்படி ஒரு சுற்றறிக்கை வர முடியுமா அப்படின்னு தெரியல. வட்டாட்சியர் அந்த லிஸ்ட் வாங்கி ஏதாவது பண்ண போறாரா? இல்ல வட்டாட்சியருக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் யார் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அவர் என்ன பண்ண போறார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அவருக்கு மேல் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் உத்தரவு போட்டிருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் அந்த வட்டாட்சியர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் யார் உண்மையாக உத்தரவு போட்டாங்களோ அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது. இப்போ அந்த சுற்றறிக்கை திருப்பியும் வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதாவது மாணவர்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி கம்யூனிஸ்ட் போராட்டங்களில் கலந்துக்க கூடாது அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை விடுறாங்க. அந்த சுற்றறிக்கை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, பல்வேறு மாணவர் அமைப்புகள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இப்போ நீங்க நல்லா சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா அரசு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இளைஞர்கள் வாக்குகளால் தான் வெற்றி பெற்றுச்சு. இப்போ அதிகமான வாக்கு செலுத்தியவர்கள் யார் அப்படின்னு கணக்கிட்டு பார்த்தோம்னா 18 வயதிலிருந்து 30 வயது இருக்கக்கூடிய ஏஜ் கேட்டகரி தான் உங்களுக்கு அதிக வாக்கு செலுத்தியிருந்தாங்க. அவங்க இன்ஃப்ளூயன்ஸின் மூலமாக அதுக்கு மேற்பட்ட
வயதினர் வந்து வாக்குகள் அதிகமாக செலுத்தியிருந்தாங்க அப்படின்னு நம்ம பேச முடியுது. அப்போது நாங்கள் வாக்குகள் போடும்பொழுது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்கும்போது அதை ஒடுக்கக்கூடிய ஒரு பயமுடுத்தக்கூடிய வேலையை கல்வி நிர்வாகத்தின் மூலமாக செய்கிறீங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி நடத்தக்கூடிய போராட்டமோ இல்லை காக்கரோச் ஜனதா பார்ட்டி நடத்தக்கூடிய போராட்டமோ இது ஆயுதமேந்திய கிளர்ச்சி கிடையாது, அது மாவோயிசம் கிடையாது. அவங்க போயிட்டு கண்ணை வச்சு சுட்டு ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய வேலை எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. அமைதி வழி போராட்டம் நடத்த போகிறாங்க, உண்ணாவிரதம் போராட்டம் நடத்த போகிறாங்க, ஏதாவது மறியல் போராட்டம் நடத்த போகிறாங்கன்னா போராட்டம் நடத்த போகிறாங்க. அது போன்ற விஷயங்கள் நடத்தும் பொழுது அரசினுடைய உரிய அனுமதி பெற்று அந்த போராட்டம் நடத்தப்படும். அதில் மாணவர்கள் பங்கேற்பதில் என்ன தவறு இருக்குது? ஏன்னா 18 வயது அப்படிங்கிறது ஓட்டு போடுற வயசு. ஒரு நாட்டினுடைய பிரதமர் அமைச்சரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இருக்கிறதுக்கு 18 வயசு தாண்டி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலாம். ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை 18 வயசு தாண்டி ஒருத்தர் ஓட்டு போடுறதன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறார். அப்படி இருக்கும் பொழுது எங்கள் ஊரில் தண்ணி வரல, எங்கள் ஊரில் ஒரு பிரச்சனை நடக்குது, என்னோட சக மாணவருக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, இங்கே ஒரு ஒடுக்குமுறை நடக்குது அப்படின்னு எதிர்த்து கேட்கக்கூடிய அந்த ஒரு திறன் வந்து அந்த மாணவருக்கு இல்லை அப்படின்னு அரசு நினைக்குதா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இந்த இடத்துல எழுது. பாஜக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸை முடக்குவாங்க, மறைமுகமாக அழுத்தம் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே தாவேக அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளிப்படையாக சுற்றறிக்கையாக விடுறாங்க. வட்டாட்சியர் மூலமாக நேரடியாக கம்யூனிஸ்ட் பார்ட்டி யாராக்காங்கன்னு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கல்லூரிகளுக்கு நேரடியாக சுற்றறிக்கை அறுக்கப்படுது, போராட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு தடுத்து வைங்க, அதை கோஆர்டினேட் பண்ணுங்க, காவல்துறையோடு சேர்ந்துக்குங்க, கல்வித்துறை உயர்கல்வித்துறையோடு சேர்ந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து அவங்களை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு வெளிப்படையாக ஒரு சுற்றறிக்கை அப்படிங்கிறது வருது. இது எதன் வெளிப்பாடாக நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. இந்தியா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு. இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கேள்வி கேட்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது இருக்குது. அமைதியான வழியில ஜனநாயகபூர்வமான வழியில போராட்டம் நடத்தக்கூடியதற்கும் அரசை விமர்சிப்பதற்கும் எல்லா உரிமையும் இருக்குது. அது எல்லை தாண்டி போகும்போது ஆயுத கிளர்ச்சியாக மாறும் பொழுதுதான் அது கண்டிக்க வேண்டிய விஷயமாக இருக்கே ஒழிய மாணவர் என்பதற்காகவே அவர்கள் மீது அவங்க அரசியல் பேசக்கூடாது, எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது, போராட்டங்களில் கலந்துக்க கூடாது அப்படிங்கிறது எந்த வகையில் சரியாக இருக்கும். ஏன்னா 1967 தொடங்கி அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டு அரசியல் தலையெழுத்தை மாற்றி போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ சமீபத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக பேசப்பட்ட மிகப்பெரிய ஒரு போராட்டம். இந்தியா என்ன உலகம் முழுவதும் இந்த போராட்டத்தை வந்து உன்னிப்பாக கவனிச்சாங்க. ஒரு இளைஞர்கள் கூட்டம் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற போராட்டங்களாக தமிழ்நாடு முன்னுதாரணமாக இருக்கும் பொழுது அங்கே மாணவர்கள் போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு அரசே இப்படி சொல்றாங்க. அதுவும் இளைஞர்கள் அதிகமாக வாக்கு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு அரசு இது போன்ற ஒரு சுற்றறிக்கை விடுறாங்க அப்படிங்கிறத யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கும் எதுல பாஜகவோட தாவேக போட்டி போடுறாங்க அப்படின்னு. அதாவது மாணவர்களை பயமுடுத்தி ஒடுக்கி வைக்கக்கூடிய வேலையில் ரெண்டு பேத்துக்கும் போட்டி அப்படிங்கிறது கருமையாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை முடக்கிறாங்க. அவங்க ஏதாவது பேசினாங்க அப்படின்னா அவங்களோட இன்ஸ்டியூட்டில் போய் அவங்க மறைமுகமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரெட்டன் கொடுக்கப்படுது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சுற்றறிக்கையாகவே இது பண்ணப்படுது. அப்படி யூட்டன் போட்ட முதலமைச்சர் அப்படிங்கிறது தமிழில் பார்த்தோம். அது எதனால் போட்டார் யூட்டன் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அரசியல் கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நாளை வந்து மாணவர் அமைப்புகள் பல்வேறு அமைப்புகள் போராட்டத்தில் இலங்கை போறோம் அறிவிக்கிறாங்க. அறிவிச்சதுக்கு பிறகு அந்த சுற்றறிக்கை அப்படிங்கிறது வாபஸ் வாங்கப்படுது. ஸோ பாஜக வழியிலேயே பயணிக்க தொடங்கி இருக்கிறதா தாவேக அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வியை நமக்கு ஏற்படுத்த தோன்றுது. ஸோ மாணவர்கள் திமுக அதிமுகவை விட தாவேகவிடம் அதிகமாக மாணவர்கள் எதிர்பார்க்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 18 வயது முதல் 30 வயது இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த ஏஜ் கேட்டகரிஸ் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுகிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆசை ஆசைங்களுக்கு வாக்கு போட்டு சட்டமன்றத்தில் எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்காக அனுப்பி வச்சாங்க அப்படின்னா அவங்க ஏதோ செய்ய தவறிக்கிறாங்க, நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அனுப்பி வச்சிருக்காங்க ஒழிய உங்கள் வாக்குகள் போட்டதோடு உங்கள் கடமை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுற்றறிக்கையின் மூலமாக பயமுடுத்து நிற்பதோ ஒடுக்கு நினைப்பதோ இல்லை இதுக்கப்புறம் மாணவர்களை வந்து அரசியல் பேசாமல் ஓரம் கட்டி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான மனப்போக்கு இருக்குது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணமாக போயிடும். ஏன்னா தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களாலேயே மிகப்பெரிய அரசியல் மாற்றங்களை கட்ட ஒரு அரசியல் களமாக இருந்திருக்குது. ஸோ அவங்கள போராட விடுங்க, அவங்கள கேள்வி கேட்க விடுங்க, அவங்க விமர்சனிக்க விடுங்க, அந்த விமர்சனங்களை உள்வாங்குங்க. அது சரியாக இருக்குது அப்படின்னா ஏற்றுக்கொள்ளும் பட்சம் இருக்கும் அர்த்தம்னா அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த ஒரு தயக்கத்தையும் தமிழ்நாடு அரசு இப்போ இருந்தாலும் சரி இதற்கு அப்புறம் வரக்கூடிய அரசாக இருந்தாலும் சரி அதில் என் முடிவெடுப்பதில் எந்த ஒரு தாமதம் காட்டாமல் மாணவர் உரிமையை வந்து நிலைநாட்டுவதற்கு உறுதி எடுக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருந்துட முடியாது. தாவேக அரசோ இல்லை பாஜக அரசோ எதுவாக இருந்தாலும் சரி ஒரு தனி மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு மாணவர்களுக்கு அமைப்புக்கு ஒரு பிரச்சனை வருது, எங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த ஒடுக்குமுறை இருக்குது, சமூகம் சார்ந்த ஒடுக்குமுறை இருக்குது, நிலம் சார்ந்த ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அது காது கொடுத்து கேட்கக்கூடிய அரசாக இருக்கும் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் பெரிய அளவுக்கு போவதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஆனால் நான் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்ல நினைக்கிறதே அதையே ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதையே கம்யூனிஸ்டுகள் அதே ஒரு தேசியவாதிகளாக இருக்கணும், அதுக்கே ஒரு நக்சலிஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற
எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. எங்களுக்கு குறை இருக்குது, அந்த குறை யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னா அரசாங்கத்துக்கு சொல்லணும். ஏன் அரசுக்கு சொல்லணும் அப்படின்னா நாங்களாம் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுத்து அரசு வச்சிருக்கோம். எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு பணிபடி செய்வீங்க, எங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் வச்சிருக்காங்க. ஸோ செய்யலை அப்படிங்கும் போதோ இல்லை செய்ய நேரமாகும் போதோ கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அது கேட்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக மறைமுகமாக ஒரு நேரடியாக அச்சுறுத்துவது அப்படிங்கிறது இந்தியா போன்ற மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டிற்கு அழகானது கிடையாது. அதை வந்து இதுதான் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இளைஞர்கள் யாரும் வாக்கு செலுத்தலை அப்படிங்கிறதையும் நினைவில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஓகே மக்கள், வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த குஜிலியம்பாளையில் வட்டாட்சியர் வந்து கம்யூனிஸ்டுகள் தொடர்பான விவரங்கள் கேட்டதாக இருக்கட்டும், இல்லை கல்லூரிகளுக்கு அனுப்பப்பட்ட இந்த சுற்றறிக்கையாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாணவர் சங்க தலைவர்கள் வந்து குறிவைக்கப்படுவது அப்படியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் இதுக்கு 4-5 நாட்களுக்கு முன்னாடி மோடி அவர்களுடைய ஸ்பீச்சோடு ஒப்பிட்டு பேசுவது சரி அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது ஓவர் இமேஜினேஷனாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.